அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம ஒரு 25 முந்தைய தேர்வு வினாக்களில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்குறோம். சரிங்களா? இந்த வீடியோவில் ஒரு 25 கேள்விகள் பார்க்க இருக்கோம். இந்த 25 கேள்வியுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இந்த 25 கேள்வியும் என்னோடய சேர்ந்து அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருமே 25 out of 25 எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இதில் தப்பு பண்ணுறீங்கன்னா எப்படி தப்பு பண்ணுறீங்கன்னு பாருங்கள். சரியா? வாசிக்கத்தில் தப்பு பண்ணுறீங்களா, இல்லை இது தெரியாமல் தப்பு பண்ணுறீங்களான்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? பல நேரங்களில் நமக்கு தெரிஞ்ச கேள்வியை தான் நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம். தெளிவாக வாசிச்சுட்டு பண்ணுங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? என்ன ஆப்னா என்ன சொல்கிறோம்? செயலி. சரியா? நம்ம நியூஸில் கூட அதிக நேரம் அதை பார்த்துருப்போம் சேனலில். சரியா? புதிய செயலி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இல்லையா? இங்கே தேடுபொறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? தேடுபொறினா என்ன? சர்ச் இன்ஜின். சரியா? புலனம். புலனம்னா என்ன? வாட்ஸ்அப். வலஞ்சுழி, கிளாக்வைஸ் இல்லையா? இங்கே ஆப்னா என்ன? செயலி. செகண்ட் கொஷின் பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை அறிதல். சரியா? செகண்டும் அதே தான் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன். சரியா? டச் ஸ்க்ரீன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் கேட்குறாங்க. என்ன? தொடுதிரை இல்லையா? இங்கே குரல் தேடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குரல் தேடல்னா என்ன? வாய்ஸ் சர்ச். தேடுபொறி இல்லையா? முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சர்ச் இன்ஜின். புலனம், வாட்ஸ்அப். மூன்றாவது கேள்வி பாருங்கள். மூன்றாவதும் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் தான் கேட்குறாங்க. வாட்ஸ்அப் இல்லையா? தொடர்ந்து ரெண்டு கேள்வியும் பார்த்துட்டோம் இல்லையா? வாட்ஸ்அப்னா என்ன? புலனம். வலஞ்சொழி, கிளாக்வைஸ். இடஞ்சொழினா ஆன்டி கிளாக்வைஸ். தேடுபொறி, சர்ச் இன்ஜின். செயலி, ஆப். சரியா? ஃபோர்த் கொஷின் போகலாம். நான்காவது கேள்வி பாருங்கள். விடை வகையை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? விடை வகையை கண்டறின்னு கொடுத்துருக்காங்க. விடை மொத்தம் எத்தனை வகைப்படும்? விடை என்பது 8 வகைப்படும் இல்லையா? சுட்டு, மறை, ஏவல். சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர் வினாத்தல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி இல்லையா? விடை 8 வகையாக பிரியுது. அதில் இப்பக்கத்தில் உள்ளது என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்பக்கத்தில் உள்ளது நம்ம எந்த கேள்விக்கு பதிலாக சொல்லுவோம்? சரியா? அந்த கடை எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது என்னது? சுட்டு விடை இல்லையா? எந்த பக்கம் இருக்குது அப்படின்ற கேள்விக்கு தான் இந்த பக்கம் இருக்குதுன்னு பதிலாக வர முடியும். இப்போ எது சுட்டி காட்டுறோம்? இந்த பக்கம் அப்படின்னு சுட்டி காட்டுறோம் இல்லையா? அது சுட்டு விடை. சரியா? இங்கே ஏவல் கொடுத்துருக்காங்க. சரியா? ஏவல்னா என்ன? இதை செய்வியா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? இதை செய்வியான்னு கேட்கும்போது ஏன் நீயே செய்ய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது ஏவல். சரியா? அடுத்து நேர். நேர் விடைனா என்ன? கடைக்கு போவியா அப்படின்னு கேட்கும்போது போகிறேனே அப்படின்னு சொல்கிறது நேர். மறை. போவியான்னு கேட்டால் போக மாட்டேன் அப்படிங்கிறது மறை விடை. சரியா? ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் டி. இப்பக்கத்தில் உள்ளது என்பது சுட்டு விடையை குறிக்கிறது. ஐந்தாவது கேள்வி பாருங்கள். விடை வகையை தெரிவு செய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்தான். இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவும்போது சுஜாதாவின் சிறுகதைகள் இருக்கின்றன என்று நூலகர் கூறுவது எவ்வகை விடை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ கடைக்கு போய் ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு நூலகர் என்ன சொல்கிறாரு? சுஜாதாவது இருக்குப்பா அப்படிங்கிறாரு. சரியா? இது எந்த வகை? இனமொழி இல்லையா? வினாவிற்கு
விடையாக அதுக்கு இனமான ஒன்று. சரியா? ஸோ ஜெயகாந்தனோட சிறுகதை கேட்குறீங்க. சரியா? சுஜாதாவோட சிறுகதை ஆக மொத்தம் சிறுகதை தான், ஆனால் கேட்டது மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு இனமான. சரியா? ஸோ அதோடு ஒன்று வரக்கூடிய வேற கொடுக்கறது இல்லையா? ஸோ அதுதான் இனமொழி அப்படிங்கிறாங்க. ஸோ 5th ஒன் ஆப்ஷன் ஏ. ஸோ நேர் பார்த்துட்டோம், ஏவலும் பார்த்துட்டோம். இங்கே உருவது கூறல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ உருவது கூறல் அப்படின்னா என்ன? ஸோ நீ விளையாட வரியா அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா, ஸோ கால் வலிக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா? ஸோ அது உருவது கூறல். வலிக்கும்ன்றது, வலிக்குதுன்றது வலிக்கும். விளையாட வரலையா அப்படின்னு கேட்டால் கால் வலிக்குங்கிறாங்க இல்லையா? ஸோ நான் விளையாடினா கால் வலிக்கும். சரியா? அதான் வரப்போகிறத நான் சொல்கிறேன். உற்றது உரைத்தல்னா, நீ விளையாடுனா எனக்கு கால் வலிக்குது இப்போவே அப்படின்றது உருவது. உற்றது உரைத்தல் நடந்ததை சொல்கிறது, உருவதுன்னா நடக்க போகிறத சொல்கிறது இல்லையா? ஸோ 5th ஒன் பார்த்துட்டோம். 6th ஒன் போகலாம். ஸோ 6வது கேள்வி பாருங்கள். அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான இணையை தேர்க. சரியா? அலுவல் சார்ந்த சொற்களில் சரியாக எது இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஏ பாருங்கள், எபிக்ராப் அப்படின்னா என்ன? கல்வெட்டியல் சரியாக தான் இருக்குது. கேவ் டெம்பிள் குடவரை கோவில் சரியாக தான் இருக்குது. ட்ரெஷரி கருவூலம். ஹீரோ ஸ்டோன் நடுகள். சரியா? ஸோ எல்லா இணைகளுமே இங்கே சரியாக தான் பொருந்திருக்கு. ஸோ இங்கே அலுவல் சார்ந்ததுன்னு சொல்லியிருக்கிறதால நம்ம ட்ரெஷரியை எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ட்ரெஷரி கருவூலம். சரியா? குரூப் 2 பாஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கலாம் இல்லையா இந்த போஸ்டிங்லாம்? ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? 6th ஒன் ஆப்ஷன் சி. இங்கே இருக்கிற எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு. ஸோ இங்கே அலுவல் சார்ந்ததுன்னு கேட்டிருக்கிறதால நம்ம ட்ரெஷரியை எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அடுத்த கேள்வி போகலாம். ஸோ 7வது கேள்வி பாருங்கள். சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். கல்ச்சுரல் வேல்யூஸ் என்னது? பண்பாட்டு விழுமியங்கள். கேபினெட் அமைச்சரவை. ஹியூமனிட்டிசம் மனிதநேயம். ஹியூமனிசம் இல்லையா? மனிதநேயம். பிலீஃப் நம்பிக்கை இல்லையா? ஸோ இது எது சரியாக வரும்? கேபினெட் அமைச்சர் அவை அலுவல் சார்ந்த சொற்களில். ஸோ பி இங்கே சரியாக எடுத்துக்கலாம். சரியா? ஸோ மற்றபடி இணைகள் எல்லாமே போன கொஷின் மாதிரி எங்கேயும் சரியாக பொருந்திருக்கு. ஸோ 7th ஒன் ஆப்ஷன் பி. ஸோ 8வது கேள்வி பாருங்கள். அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் கேட்குறாங்க. சரியா? நேச்சுரல் மைண்ட் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நேச்சுரல் மைண்ட் அப்படின்னா என்ன? கடல் மயில் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ நேச்சுரல் மைல்னா கடல் மயில். ஸோ ஏவுகணைன்னு என்ன சொல்லுவோம்? மிசைல். ஊர்தினா என்ன சொல்லுவோம்? லான்ச் வெஹிக்கல். மின்னணு கருவிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரானிக் டிவைஸ். சரியா? ஸோ 8th ஒன் ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. அடுத்து 9th ஒன் பாருங்கள். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? உடலும் உயிரும் போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உடலும் உயிரும் போல எது பொருந்தது? பரந்த புகழ், ஒற்றுமையின்மை, எதிர்பாராத நிகழ்வு, மனமொன்றிய துணை. சரியா? என்ன வரும்? மனமொன்றிய துணை அப்படின்னு வரும். சரியா? ஸோ இங்கே பரந்த புகழ் எது வரும்? வானத்தை போல அப்படின்னா என்ன வரும்? ஸோ பரந்த புகழை உடையது. ஸோ ஒற்றுமையின்மைனா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அது வரும் ஒற்றுமையின்மைக்கு. எதிர்பாராத நிகழ்வு எது வரும்? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. சரியா? ஸோ 9 உடலும் உயிரும் போல என்பதற்கு மனமொன்றிய துணை என்று
ஊமையாக பொருந்தது. ஸோ 10வது கேள்வி பாருங்கள். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். உள்ளங்கை நெல்லிக்கனி போல. சரியா? ஒற்றுமையின்மைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வரும்? தெளிவு. சரியா? உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்கனி தெளிவு வரும். மடை திறந்த வெள்ளம் போல. ஸோ தடையற்றி மிகுதியாக. ஸோ பி தான் இங்கே சரியாக பொருந்தும். சரியா? ஸோ சி பாருங்கள். விழலுக்கு இறைத்த நீர் போல. வெளிப்படைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பயனற்ற செயல் இல்லையா? ஸோ அடுத்து டி பாருங்கள். நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல. சரியா? ஸோ இதை நான் ஒற்றுமையின்மை. ஸோ இப்போ 10வது இங்கே ஆப்ஷன் பி சரியாக பொருந்திருக்கு. 11வது கேள்வி போகலாம். அடுத்து 11வது கேள்வி பாருங்கள். எவ்வகை வாக்கியம் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரும் கவிதாவால் படிக்கப்பட்டது. ஸோ செயப்பாட்டு வினை. ஸோ தன்வினையில் என்ன வரும்? கடிதத்தை படித்தாள். கவிதா கடிதத்தை படித்தாள் அப்படின்னா என்ன வரும்? தன்வினை வரும். ஸோ பிறவினை எப்படி வரும்? கவிதா கடிதத்தை படிப்பித்தாள். செய்வினைனா என்ன வரும்? கவிதா கடிதத்தை படிக்கிறாள் இல்லையா? ஸோ 11வதுக்கு ஆப்ஷன் இங்கே சி சரியாக பொருந்திருக்கு. ஸோ அடுத்து 12வது கேள்வி பாருங்கள். 12வது கேள்வி பாருங்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பிறவின வாக்கியத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4ல் எது பிறவினை அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ மாணவன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றான் வராது. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தான். சரியா? பிறரை கொண்டு செய்வது இல்லையா? பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தான். சரியா? ஸோ மற்றவங்க மூலமாக வர வச்சுருக்கான் இல்லையா? ஸோ பி தான் அப்போ இங்கே பிறவினையாக பொருந்தது. பாட்டு பாட மாணவிகள் கூட்டமாக வந்தனர் கிடையாது. அவர்கள் நன்றாக படித்தனர். இது தன்வினை வரும் இல்லையா? ஸோ இதுவும் கிடையாது. ஸோ 12th ஒன் ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 13வது கேள்வி. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தன்வினை எதுன்னு கேட்குறாங்க. அவனை திருந்தச் செய்தான். அவன் திருந்தினான் இல்லையா? ஸோ அவன் திருந்தினான், அதுதான் தன்வினை இல்லையா? திருந்தச் செய்தான் சரியா? பிறட வருது. ஸோ அது பிறவினை. அவர்கள் படிக்க வரவழைக்கப்பட்டனர். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். வரவழைக்கப்பட்டனர் இதுவும் பிறவினை. வருவித்தார் இதுவும் பிறவினை. திருந்தச் செய்தான் ஸோ இதுவும் பிறவினை இல்லையா? ஸோ 13 ஆப்ஷன் பி மட்டும்தான் தன்வினையாக இருக்கிறது. ஸோ 14வது கேள்வி போகலாம். 14வது கேள்வி பாருங்கள். விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ விடைக்கு ஏற்ற மாதிரியான வினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொழுது பெரும்பொழுது சிறுபொழுது என இருவகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொழுது என்றால் என்ன? வராது. பொழுதின் வேறு பெயர்கள் யாவை? வராது. பொழுது எத்தனை வகைப்படும் இல்லையா? ஸோ பொழுது எத்தனை வகைப்படும்? பெரும்பொழுது சிறுபொழுது என இரு வகைப்படும். சரியா? ஸோ நம்ம 10th புக்கில் அகப்பொருள் இலக்கணத்திலிருந்து ஸோ கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ பெரும்பொழுதுகள் இல்லையா? ரெண்டுமே 6 தான் வரும். சரியா? ஸோ அப்போ பெரும்பொழுதுகள்னு பார்த்தோன்னா என்னென்ன வரும்? கார்காலம், அடுத்து குளிர்காலம், அடுத்து முன்பனி, அடுத்து பின்பனி, அடுத்து இளவெனில், அடுத்து முதுவெனில் இல்லையா? ஸோ 3 3 6. ஸோ அதே மாதிரி சிறு பொழுதுகள்னால் என்ன வரும்? காலை, நண்பகல், ஏற்பாடு,
அடுத்து மாலை, யாமம், வைகறை இல்லையா? ஸோ இது எல்லாமே பெரும்பொழுதுகள் சிறுபொழுதுகள் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ இது ரெண்டும் முக்கியமானது இல்லையா? ஸோ இப்போ குளிர் கார்காலம் கொடுத்துட்டு ஸோ ஆவணி புரட்டாசி இல்லையா கார்காலத்துக்கு, ஸோ ஐப்பசி கார்த்திகை இந்த மாதிரி கொடுத்துட்டும் தவறானது எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக படித்து வைக்கிறது நல்லது இல்லையா? ஸோ இங்கே 14th ஒன் ஆப்ஷன் சி. 15th போகலாம். 15வது கேள்வி பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே தான். நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புறப்பாடல் கூறுகிறது. சரியா? ஸோ இதுக்கு எது வினாவாக இருக்கும்? நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே புறப்பாடல் வந்திருக்கு. ஸோ இங்கே ஏ தான் சரியான பதிலாக இருக்க முடியும். உபசரிப்பு என்றால் என்ன? வராது. நாட்டுப்புறப்பாடல் கூறுவது சரியாக வராது. உபசரிப்பு பாடல் கூறுவது யாது? சரியா? எதுவுமே வராது இல்லையா? ஸோ இங்கே ஃபஸ்ட்லேயே கரெக்டாக தெரிஞ்சு போச்சு. நம்ம வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை எந்த பாடல் கூறுகிறது? நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையை நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. சரியா? ஸோ 15 ஆப்ஷன் ஏ. 16வது கேள்வி பாருங்கள். இதுவும் விடைக்கேற்ற வினா தான் கேட்டிருக்காங்க. ஸோ காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது விடை. சரியா? இதுக்கேற்ற வினா இதுவாக இருக்கும். காணும் பொங்கல் என்றால் என்ன? வராது. காணும் பொங்கல் அன்று எங்கு சென்று மகிழ்வர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து யாரை கண்டு மகிழ்வர்? காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று என்ன செய்வார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வராது. இது வரும் ஆப்ஷன் பி. காணும் பொங்கல் அன்று எங்கு சென்று மகிழ்வர்? காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் இல்லையா? ஸோ 16th ஒன் ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 17வது கேள்வி பாருங்கள். இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த இரு வினையில் பொருள் வேறுபாடு கேட்குறாங்க. ஸோ கலைத்தல், கலைதல். சரியா? ஸோ சின்னலை வர கலைத்தலுக்கு என்ன? அழித்தல். பெரியலைன்னா சோர்தல். சரியா? ஆப்ஷன் சி இருக்குது பாருங்கள். கலைதல்னா அழிக்கிறது. ஸோ கலைத்தல்னா ஒரே களைப்பாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோர்வாக இருக்கிறது. சரியா? ஸோ 17 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்தது. 18வது கேள்வி பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொருள் வேறுபாடு கேட்குறாங்க. பணித்து, பணிந்து. சரியா? ஸோ பணித்து, பணிந்து. பணித்துனா நம்ம சொல்கிறது, நம்ம சொல்லு கேட்டு நடக்கிறது பணிது, பணிந்து அப்படின்னு வரும். சரியா? பணித்து, பணிந்து. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். தலைவர் தொண்டர்களை பணிந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொண்டர்கள் தலைவருக்கு பணித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, என்ன வருது? தலைவர் தொண்டர்களை பணிஞ்சு நிற்கிறாராம். தொண்டர்கள் தலைவருக்கு பணித்தார்களாம். சரியா? ஸோ தொண்டர்கள் தலைவருக்கு ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு ஆர்டர் போடுற மாதிரி வருது. ஸோ இது கரெக்டாக வராது. தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார் இல்லையா? ஸோ தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். ஸோ ஆப்ஷன் பி தான் இங்கே சரியாக வரும். சரியா? ஸோ ஒரு தலைவர் தொண்டர்களை பார்த்து இந்த வேலை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பணிக்கிறாருன்னா செய்ய சொல்லி சொல்கிறாரு. ஸோ தொண்டர்கள் அவருக்கு நீங்கள் சொன்னால் சரிதாங்க அப்படின்ட்டு பணிஞ்சு ஓகே சொல்கிறாரு. சரியா? ஸோ பி இங்கே சரியாக பொருந்தது. ஸோ 18 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. ஸோ 19வது கேள்வி பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ, இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை, வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு. வராது. கவசங்கள் தாங்கும் அளவுக்கு வெப்பத்தை இன்றைய சூழலில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பொருந்துகிற மாதிரி இல்லை. வெப்பத்தை தாங்கும் அளவிற்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. சரியா? ஸோ இதுதான் இங்கே பொருந்தது. ஸோ வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. சரியா? ஸோ 19 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்தது.
ஸோ 20வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ 20ம் அதே தான். ஃபர்ஸ்ட் ஒன், மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதில் பெற முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்க்கலாம். அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக கல்வியாக ஆக்குவதன் மூலம், எளிதாக கல்வியாக ஆக்குவதன் மூலம், சரியா? ஸோ இது வராது. கல்வியாக பெற மொழிபெயர்ப்பை ஆக்குவதன் மூலம், கல்வியாக பெற மொழிபெயர்ப்பை ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதில் பெற முடியும். ஸோ இதுவும் வர மாதிரி இல்லை. ஸோ நாம் எளிதாக பெற முடியும் மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் பெற முடியும். சரியா? ஸோ இதுவும் வர மாதிரி இல்லை. ஃபஸ்ட் ஒன் தான் இங்கே சரியாக இருக்குது. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10th மொழிபெயர்ப்புன்னு ஒரு லெசன் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வருதுன்னு நினைக்கிறேன் இது கரெக்டாக. ஸோ 20 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 21வது கேள்வி பாருங்கள். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரும் பா வந்துச்சு பாருங்கள். இதுலேருந்து எடுத்துக்கலாம் இல்லையா? பட்டு, பாட்டு, பிட்டு, பீர்க்கம் இல்லையா? ஸோ 21 ஆப்ஷன் சி சரியாக பொருந்திருக்கு. 22 பாருங்கள், அகரவரிசை தான் இல்லையா? ஸோ இங்கே ஏ தான் பொருந்தது. பா, பிபி, பூ, பேபே இல்லையா? 22 ஆப்ஷன் சின்ற ஏ சரியா? 21 சி, 22 ஏங்க சரியாக பொருந்தது. ஸோ 23வது கேள்வி பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு அகரவரிசை சரியா? மையல், மொவ்வல், மேடு, மெல்ல, மொட்டு, மோர் சரியா? ஸோ இதை அகரவரிசையாக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இது எது வருது? ஃபஸ்ட்டு எது வரும்? மெல்ல வரலாம் இல்லையா? மெல்லுக்கு அப்புறம் மொட்டு வருது இங்கே மை இல்லையா? ஸோ 23 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ அகரவரிசை தானேன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க இல்லையா? ஸோ சின்ன சின்ன விஷயத்தில் தான் தப்பு பண்ணுறோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் பார்த்து போடுங்க. 24வது கேள்வி பாருங்கள். வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ உணர் என்ன வரும்? உணர்ந்து, உணர்ந்த, உணர்ந்தோர் இல்லையா? ஸோ வினையால் அணையக்கூடிய பெயர் உணர்ந்தோர் சரியா? சி தான் இங்கே சரியான விடையாக இருக்கும் சரியா? ஸோ இங்கே உணர்ந்தான் சரியா? இது வினை முற்று சரியா? இது வராது இல்லையா? ஸோ வினையால் அணையும் பெயர் உணருக்கு உணர்ந்தோர். 24 ஆப்ஷன் சி. 25வது கேள்வி பாருங்கள். வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முலை என்னும் வேர் சொல் தொழிற்பெயர் என்ன? தல்விகுதி இல்லையா? ஸோ முளைதல். ஸோ 25 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ இன்றைக்கான 25 கேள்விகள் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த 25 கேள்விகள் பார்க்கலாம் சரியா? ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. எல்லாருமே 25க்கு 25 எடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ தப்பு நடந்ததுன்னா ஸோ ஏன் நடந்தது? ஸோ கேர்லெஸ்ஸாக பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள் சரியா? ஸோ அது கேர்லெஸ்ஸாக தான் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? ஸோ நமக்கு தெரியாததை விட நமக்கு தெரிஞ்சது தான் நம்ம கேர்லெஸ்ஸாக தப்பு பண்ணுறோம் இல்லையா? ஸோ அது நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது ஏதாவது தவறு இருக்குன்னா சொல்லுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தனாலும் சொல்லுங்கள். ஸோ நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.